அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கூறிய நிகழ்வு கண்டனத்துக்கு உரியது என அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தலைவர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை இந்த சர்ச்சைக்கு உரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை. அமைச்சரோட புகைப்படம் இருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கல்வி நிறுவனங்களை பயன்படுத்திக் கொண்டு ஆசிரியர்களையும் உடந்தையாக்கிக் கொண்டு திட்டமிட்டு இதுபோன்ற அறிவியலுக்கு ஒவ்வாத அரசியலை பேசுவது ஆபத்தானது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டிக்கிறது. தமிழ்நாடு அரசு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. சொற்பொழிவு நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியரை பதவி நீக்க மாற்றம் செய்திருக்கிறார்கள். பணியிடை மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். பள்ளி கல்வித்துறை எந்த அளவிற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது? நான் அந்த சொற்பொழிவுக்குள் போகவில்லை. ஆனால் அவர்களுக்கு உங்களை சென்று பார்த்திருக்கிறார்கள், அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அங்கே நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இவையெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் நான் ஒன்றை கண்டனத்தை சொல்கிறேன். எதை எடுத்தாலும் அதை RSS கூட இணைப்பது மிக தவறானது.